ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பெட்ரோல் பங்கில் நடந்த சம்பவத்தை தான் பார்க்குறோம். காரில் பெட்ரோல் போடுறதுக்காக வந்த ஆள் பெட்ரோல் போட்டு நிரப்பி முடிச்சதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிற்காம வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு பாருங்களேன். இனிமேல் பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் பெட்ரோலே போடணும் போல. இது எதிர்பார்க்காததுனால ராத்திரி நேரம் வேற கார் கிளம்புனதும் இவரு பின்னாடியே ஓடி போறாரு. ஆனா இங்க பட்டப்பகல் நேரத்துல இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. எங்கேயும் பெட்ரோல் போட்டு அடுத்த செகண்ட் திரும்பி பாக்குறதுக்குள்ள கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஆனா அந்த இடத்துல போலீஸ் ஜீப் நின்னதுனால அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடி போகுது ஆளை பிடிக்கிறதுக்காக. இப்படியெல்லாம் தில்லுமுள்ளு வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியலதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இது ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம். ஒரு லேடி டாக்டர் நிற்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிறவர் மாஸ்க் எல்லாம் போட்டு முகத்தை மூடிட்டு தான் வந்திருக்கிறாரு. 2 பேர் மட்டும்தான் லிஃப்ட்டில் உண்டு. லிஃப்ட் திறந்ததும் இந்த ஆள் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. செயினை பிடுங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு. என்னடா இப்படியெல்லாம் கிளம்பிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். மாதிரி இங்கே இந்த வீடியோவில் விசித்திரமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த கடை ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. 10க்கும் மேற்பட்ட ஆட்கள் இந்த இடத்த சூழ்ந்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட இந்த ஆள் வேலையை காட்டியிருக்கிறாரு. கையில் ஒரு கவர் மாதிரி வச்சிருக்கிறாரு. ஏதோ கவர் தான் வச்சிருக்கிறாருன்னு யாரும் கண்டுக்கலாம். ஆனால் கவருக்கு கீழே அவரோட கையும் மெதுவாக வருது பாருங்க. அங்க போன் வச்சிருக்கிறாரு. இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறவரு இதுவா அவரோட போனை எடுத்துட்டு ஆளை எடுத்து காலி பண்ணி போயிட்டாரு பாருங்களேன். பரபரப்பான இடங்கள்ல தான் ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நகை கடைக்கு ஒரே நேரத்துல 4 பேர் வந்திருக்காங்க. இது சின்ன நகை கடை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஆள் மட்டும் தான் இருந்தாரு. இவரை திசை திருப்பிட்டு பின்னாடி ஒருத்தர் பண்ற வேலையை பாருங்க. இவர் இங்க திரும்புற நேரம் பார்த்து அங்க இவர் பொருட்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒண்ணு வாங்காம போறாங்களே அப்படின்னு கடைசி நேரத்துல சந்தேகப்பட்டு கேமராவை பார்க்கும்போது தான் இப்படி ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல 2 லேடிஸ் ரோடு கிராஸ் பண்ணி வர்றாங்க. ரோடு கிராஸ் பண்ணி வர நேரத்துல கையில இருந்து ஏதோ 4 பேர் ரோட்ல விழுந்துடுச்சு. ரோட்ல விழுந்ததை 2 பேரும் கவனிக்கலாம். ஆனா பைக்ல வந்துட்டு இருந்த ஆளு கவனிச்சு உடனே பைக்கை விட்டு கீழே இறங்கி வேகமா ஓடி போறாரு. எது எடுக்க வேகமா ஓடி போறாருன்னு பார்த்தா இந்த லேடி கையில இருந்த பொருள் தான் எடுத்து நம்ம கையில தான் தர போறாரு அப்படின்னு பார்த்தா எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடுறாங்க. இப்படி பைக்ல கிளம்பி போவாங்கன்னு 2 லேடிஸும் எதிர்பார்க்காததுனால பின்னாடியே ஓடி போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. இந்த ட்ரக்கில் பொருட்கள் போகும். அந்த ட்ரக்கை பின்னாடியே ஃபாலோ பண்ணி பைக்கில் போகிறாங்க. பைக்கில் இருந்தே மெதுவாக அந்த வண்டிக்கு தாவி போய் அந்த வண்டியில் இருந்த பொருட்களை கீழே தள்ளி போட்டுட்டு மறுபடியும் அந்த வண்டியிலேருந்து மெதுவாக தாவி கீழே இறங்கி வந்துடுறாங்க. ராத்திரி நேரத்தில் ரோட்டில் நிறைய வண்டிகள் எதுவும் போகாததுனால இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க. படுபயங்கரமான ஆட்கள்லாம் ராத்திரி நேரத்துல தான் உலா வருவாங்க போலயே. ஒரு பார்சலை கீழே தள்ளி போட்டுட்டு இவரும் இறங்கிட்டாரு பாருங்க. பைக்ல இருந்தே ஜம்ப் பண்றது பாக்குறதுக்கே நம்ப முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப குழப்பமான ஒரு சம்பவம். இந்த ஆளு கடைக்கு வந்தாரு. ஒரு பாட்டில் வாங்கினாரு. அதுக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த லேடி சில்லறையை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பாட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 500 ரூபாவை வாங்கிக்கிறாரு. மறுபடியும் அதே பாட்டிலே கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாரு. 500 ரூபாவை கேட்கும்போது கையில கொடுக்குற மாதிரி கொடுக்குற நேரத்துல இந்த லேடி இன்னும் வாங்கல. அந்த நேரம் பார்த்து திசை திருப்பி இன்னொரு பாட்டில் கேட்கிறாரு. இந்த லேடி இங்க திரும்புற நேரம் பார்த்து அந்த 500 ரூபாவை பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இந்த லேடிக்கு இப்ப மனசுல நம்ம அந்த 500 ரூபாவை வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் 400 ரூபாய் சில்லறையும் கொடுத்து இந்த பாட்டிலையும் கொடுத்துட்றாங்க. இவர் முதல்ல 500 ரூபாவை பாக்கெட்ல வச்சுட்டாரு. ஃப்ரீயா பாட்டிலையும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 400 ரூபாவை வாங்கிட்டு கடைசியில் அந்த லேடி இந்த குழப்பிட்டு போயிருக்கிறாரு. டிராயரில் 500 ரூபாவே இல்லையே அப்படின்னு தேடும்போது கடைசியில் அந்த கேமராவை செக் பண்ணி பார்த்து தான் இவரோட தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வீட்டில் கிச்சனில் வேலை பார்த்தா கூட கொஞ்சம் உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. இந்த செல்ஃபு அந்த அளவுக்கு ரொம்ப பலகீனமாக இருந்திருக்கு. தொட்டுறதுக்குள்ளே தொப்புன்னு தலைமையில விழுறதுக்கு தயாராகிடுச்சு பாருங்க. ரொம்ப கனமானது. அதில் இருந்த பொருட்களும் மொத்தமாக கீழே விழுந்ததுனால மறுபடியும் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதே இன்னொரு வேலையாக போயிடுச்சு. பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எப்படி தான் கீழே விழுந்ததோ. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கீழே 2-3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. மேலே இருந்தே சின்ன சின்ன துகள்களாக விழ ஆரம்பிச்சது. கடைசியில் கொஞ்சம் கல் மாதிரி விழ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாருங்க மொத்தமாவே விழ ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல நின்றுட்டு இருந்த ஆட்கள்லாம் ஓடுற அளவுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நல்ல வேலையா அந்த இடத்துல ஆட்கள் எதுவும் இல்லாததுனால இதோட போச்சு. எந்த அளவுக்கு வேகமா வருது பாருங்க. யாராவது நின்று இருந்தா அவ்வளவுதான். எதிரில் யார் வராங்க அப்படின்னு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு புகமூட்டமா விழுந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இங்க படுத்துதான் இருந்தாரு. திடீர்னு அவருக்கு என்னவோ தோணிருக்கு. அந்த இடமுமே குலுங்குற மாதிரி தெரிஞ்சது. அங்க இருக்கிற கண்ணாடி பாருங்க தொப்புன்னு கீழே விழுறதுக்கு வந்ததை அப்படியே காலால தாங்கி பிடிச்சிட்டாரு. கண்ணாடியை பிடிச்சாச்சு. வீடு எதுக்கு குலுங்குதுன்னு வெளியே போய் தான் பார்க்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இருட்டுல தான் சைக்கிள் ஓட்டி வந்துட்டு இருக்கிறாரு. இந்த இருட்டுல நல்ல மழை வர பெய்யுது. எதிரில் ஒரு போர்டு இருந்தது. ரோட்டோரத்துல சின்ன போர்டு தான். இவரு கொஞ்சம் ஒதுங்கி வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் மழை தண்ணினாலே வலிக்கு கரெக்டா அதுல விழுற மாதிரி ஆயிடுச்சு. மழை நேரங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஸ்டீல்ல இருக்கிற ஒரு ஏணி. இந்த ஏணி மேல ஏறி நின்று மேல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ஏணியை கீழே நிக்கிற இந்த லேடி பிடிச்சிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கூட அது ஸ்டீல் ஏணி அப்படிங்கிறதுனால எப்போவுமே தரையில் வழுக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கும். மண்ணில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். நினச்ச மாதிரி ஏணி வாளிக்கு 2ஆக மடங்கிடுச்சு. கடைசியில் எல்லாரும் வேகமாக ஓடி வந்துட்டாங்க பாருங்க. வந்து சேரெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஒரு சேர் போட்டு அதுக்கு மேலே இன்னும் 2 சேரெல்லாம் அடுக்கி போட்டு எப்படியாவது சேரில் கால் வச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
யாரும் ஏணி எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல. கடைசியில் இந்த ஆள் பாருங்க, நீங்கள் பண்ணுற அட்டகாசத்துக்கு நான் அப்படியே ஜம்ப் பண்ணியே குதிச்சிருவேன் அப்படின்னு குதிச்சே இறங்கிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சாப்பாடு எல்லாமே தயாராகிடுச்சு. எல்லாத்தையும் டேபிளில் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த டேபிளை கொஞ்சம் நகர்த்தலாம் அப்படின்னு நினைச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு பாருங்க. இந்த டேபிள் நகர்த்த முடியாது, 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு தான் போகணும். இவர் கொஞ்சம் நகர்த்துறதுக்கு பார்த்து கடைசியில் அதோட கால் மடங்கி இப்படி ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் சமையல் பண்ணதெல்லாம் 1 செகண்டில் போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மழை நேரத்தில் பைக்கில் வேகமாக வந்து ஒருத்தரை தான் பார்க்குறோம். அந்த லேடி கொஞ்சம் ஓரமாக தான் வந்தாங்க. ஆனால் அது எல்லாம் செம்மண்ணா இருந்ததுனால பைக் வரவும் அப்படியே வலிக்கிடுச்சு. காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து வேகமாக ஒருத்தர் ஓடி போகிறாரு. அவரும் மண்ணில் வலிக்கி கீழே விழுந்திருக்கிறாரு. மழை நேரங்களில் ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் வைக்கணும் போல. கொஞ்சம் வேற எங்கேயாவது பார்த்தா அவ்வளவுதான். இங்கே இந்த வீடியோவில் இப்படியெல்லாம் கூட கேக் ரெடி பண்ணுவீங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான கேக் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அவங்களோட முகத்தை அதில் ரெடி பண்ணி அதில் ஒரு கேண்டிலையும் சொருகி வச்சிருக்கிறாங்க. இதில் இந்த கேண்டில் ஊதுற மாதிரி வச்சது தான் அல்டிமேட்டே. எப்படி ஊதுறதுக்கு கூட சோம்பேறித்தனப்பட்டு அதையும் கேக்கில் கொண்டு வந்தாச்சு. கேக்கு கட் பண்ண அடுத்த செகண்டே அந்த கேக்கே ஊதி கேண்டில் அணைச்சிருது பாருங்களேன். எங்கிருந்து தான் இப்படியெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களோ. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் எஸ்டேட்டில் நடந்து வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். இது ஒரு கேண்டீன். அந்த கேண்டீனுக்கு வெளியே ஒரு சிறுத்தை தயாராக இருந்திருக்கு. உள்ள ஒரே ஒருத்தர் தான் இருந்திருக்கிறாரு. திடீர்னு கேண்டீனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு இந்த சிறுத்தை கேண்டீனுக்குள்ளே உலாவர விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் அடுத்த செகண்டே அதுக்கு தெரியாமல் இவர் வெளியே ஓடி போனார். ஆனால் வெளியே யாரோ ஓடி போகிறாங்க அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சதுனால அதுவும் பின்னாடியே ஓடி போகுது பாருங்க. கொஞ்ச நேரம் பக்கத்தில் ஒளிஞ்சு அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிட்டாரு. ஆனால் அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு நம்ம கேண்டீன் வரைக்கும் சிறுத்தையெல்லாம் வந்துட்டு போகுது அப்படிங்கிற விஷயம் கேமரால பதிவாயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த பைக்கோட ஓனர் மேலே இந்த டாகுக்கு அப்படி என்னதான் கோபமோ தெரியல. சீட்டை இந்த அளவுக்கு கிழிச்சு எடுக்குது பாருங்களேன். துணைக்கு இன்னொரு நாயும் சேர்ந்துருக்கு. கடைசியில் 2 சேர்ந்து இன்னைக்கு சீட்டை ஒரு வழி பண்ணாமல் விடாது போல. இதனால தான் இதுக்கிட்டெல்லாம் வம்பை வச்சுக்க கூடாது. அடுத்தது இங்கே பனி பிரதேசத்தில் இருக்கிற மானை தான் பார்க்குறோம். இந்த தாய்மான் கொஞ்ச நேரத்தில் உறைஞ்சி போயிருக்கும் போல. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த குட்டிமான் பண்ணிடுச்சு. அது வரைக்கும் வெளியே நின்னது அப்படியே உள்ள குதிச்சிருக்கு பாருங்க. குதிச்ச வேகத்தில் பனிக்குள்ளே போய் மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மறைஞ்சிடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் தான். நல்ல வேளை உடனே தலையை வெளியே கொண்டு வந்து எட்டி பார்த்துடுச்சு. இந்த குட்டிகளை கொஞ்சம் வளர்க்குறதுக்குள்ளே போதும் ஆகிரும். அடுத்தது இங்கே இந்த வீடியோ ரோட்டில் மாடை இழுத்து கொண்டு போகிறாங்க. இந்த மாடுக்கு 2 பக்கமும் கயிறு போட்டு 2 பேர் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கூட இந்த மாடு எவ்வளோ கோபக்கார மாடாக இருக்குது பாருங்க. ரோட்டோரத்தில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் மேலே பாயிறதுக்கு போகுது. அவர் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் இந்த வீட்டை பிடிச்சி அப்படியே தொங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ அதனால தான் தப்புனாருன்னு சொல்லலாம். எவ்வளவு கோபக்கார மாடாக இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த நாய் படுத்து தூங்குறதுக்கு நல்ல இடமா தேடி 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்து. ஆனால் அந்த இடத்த கூட கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க பாருங்க. கொஞ்ச நேரமாக இது ஆளை காணலையே அப்படின்னு தேடி இதோட இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியாக படுத்து தூங்கலான்னா விடுறீங்களா அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்கு. வீட்டில் தான் தூங்க விடுறதில்லன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சா அங்கேயும் தூங்க விடுறதில்ல. இங்கே இந்த வீடியோவில் டென்ட்டுக்கு வெளியே இருந்து டென்ட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கிற சிங்கங்களை தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. உள்ளே இருந்தாலும் அப்படியே மிரண்டு தான் போனார். எல்லாமே பெரிய சிங்கங்கள். இந்த டென்ட் ரொம்ப லேசானது தான். இதை தள்ளிட்டு உள்ளே வர்றது சிங்கங்களுக்கு ரொம்ப எளிதான காரியம். இருந்தாலும் ரொம்ப அமைதியாக இருந்ததுனால இதோட போச்சு.